இந்த வீடியோல அல்ஜிப்ரால இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. 3 ஈக்குவேஷன்லயுமே சில இது ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஃபிராக்ஷன்ல வேரியபிள்ஸோட இருக்கு. வேரியபிள்ஸ் அப்படின்னா எழுத்து. இப்போ 1/x அப்படின்னா ஃபிராக்ஷன்ல வேரியபிள்ஸ்ல இருந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எழுத்து வேரியபிள்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா 1/x ஈக்குவல் டு a, 1/y ஈக்குவல் டு b, 1/z ஈக்குவல் டு c எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும் பாருங்க. 1/x க்கு a, 2 போட்டாச்சு, 1/y க்கு b, 4 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது -4 ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. 1/y க்கு பதிலா b மைனஸ் 1/z க்கு பதிலா c பிளஸ் 1 ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது -1 ஆயிடுச்சு. இது ஈக்குவேஷன் 2. 2 போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் x எழுதிக்கிறேன். ஸோ 3 எழுதிட்டு 1/x க்கு பதிலா a பிளஸ் 2 போட்டாச்சு, 1/z க்கு பதிலா c ஈக்குவல் டு 14. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். a மைனஸ் 2b ஈக்குவல் டு -4. c இல்லாதனால 0c எழுதிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்றேன். a இல்லாதனால 0a போட்டேன். பிளஸ் 2b மைனஸ் 2c மைனஸ் 2. இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். a மைனஸ் 2b பிளஸ் 2b கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2c ஈக்குவல் டு -6. இதை நான் ஃபோர்த் ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படி எழுதுறேன். a மைனஸ் 2c ஈக்குவல் டு -6. தேர்ட் ஈக்குவேஷனையும் அப்படி எழுதுறேன். 3a பிளஸ் 2c ஈக்குவல் டு 14. இது ரெண்டையும் ஆட் பண்றேன். 4a மைனஸ் 2யும் மைனஸ் 2cயும் பிளஸ் 2cயும் கேன்சல் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு 18 கிடைக்குது. ac ஈக்குவல் டு 8/4. 4 1s are 4 2s are. ஸோ a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. சப்ஸ்டியூட் ac equal to 2 in equation 1. ac equal to 2 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்றேன். a minus 2b equal to -4. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். a ஓட வேல்யூ 2 minus 2b equal to -4 minus 2b equal to -4. 2 இந்த சைடு வரும்போது -2 ஆயிருது. minus 2b equal to -6. மைனஸ் கேன்சல் ஆயிருது. b equal to 6/2. இதை அடிச்சோம் அப்படின்னா 3 கிடைக்குது. ஸோ b ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. சப்ஸ்டியூட் b equal to 3 in equation 2. b minus c equal to -1. b ஓட வேல்யூ 3 minus c equal to -1. minus c equal to -1 plus 3 இந்த சைடு வரும்போது -3. minus c equal to -4. மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. c equal to 4. a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ 4. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பட் கொஸ்டின்ல இந்த எழுத்துலாம் இல்லை. கொஸ்டின்ல இருக்க எழுத்து என்ன அப்படின்னா XYZ. அதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1/x வந்து a அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது. 1/x ஈக்குவல் டு a ஓட வேல்யூ 2. இப்போ x இங்க போயிடும், 2 இங்க வந்துடும். அப்போ 1/2 ஈக்குவல் டு x. x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. அதே மாதிரியே 1/y ஈக்குவல் டு b எடுத்துக்கிட்டோம் கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது. 1/y ஈக்குவல் டு இப்போ b ஓட வேல்யூ 3. y அங்கே போயிடும், 3 இங்கே வந்துடும். அப்போ 1/3 ஈக்குவல் டு y. 1/z ஈக்குவல் டு
C 1 by Z equal to C ஓட வேல்யூ 4. 4 இங்கே வந்துரும், Z அங்க போயிரும். அப்ப 1 by 4 equal to Z. X, Y, Z மூணோட வேல்யூமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதை லாஸ்ட் எடுத்து எழுதிடலாம். X equal to 1 by 2, Y is equal to 1 by 3, Z is equal to 1 by 4. இதுதான் ஆன்சர். Thank you for watching.